உலகத் தமிழர்களுக்கும் தமிழறிந்த மாந்தர்களுக்கும் தமிழன் தொலைக்காட்சியின் வணக்கம். நேயர்களே, இன்று நமது அரங்கிற்கு திருமிகு MK மகா அவர்கள் வருகை தந்திருக்கிறார். இவர் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் மன்றத்தின் பொதுச் செயலாளர். இவரோடு நாம் பேசுவோம். வணக்கம். வணக்கம். அம்பேத்கர் மன்றம், இந்த மக்கள் மன்றம், இதை ஏன் தொடங்கினீர்கள், எப்போது தொடங்கினீர்கள், அதற்கான காரணம்? தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் மன்றம்னுட்டு சமுதாய சிந்தனையோடு சமுதாய மக்கள் முன்னேற்றத்திற்காகவும் கல்விக்காகவும் தொடங்கப்பட்டது. முழுக்க முழுக்க அரசியல் ஈடுபாடு இல்லாத ஒரு சமூக மன்றமாக நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். 1986 துவங்கப்பட்டது. இதனுடைய தலைவராக மதிப்புக்குரிய மறைந்த திரு அம்பேத்கர் பிரியன் அவர்கள் தலைமையிலே ஏற்படுத்தப்பட்டு நாங்கள் கிராமப்புறங்களிலே சென்று செயலாற்றி கொண்டிருந்தோம். அவர் சென்ற பிறகு அதனுடைய பொறுப்பை திரு சுப்பிரமணியம் அவர்கள் ஏற்றுக்கொண்டு தலைவர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு இப்போ செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். இப்போ தலைவராக இருப்பவர் சுப்பிரமணியம். நீங்கள் பொதுச் செயலாளர். இதனுடைய நோக்கம் மக்களை விழிப்புணர்வு பெற செய்வதா, அல்லது அவருடைய பொருளாதார முன்னேற்றம், வாழ்வியல் முன்னேற்றங்களை நோக்கி அவர்களை கொண்டு போய் சேர்க்கிறதா? என்ன நோக்கத்திற்காக? முழுமையாக கல்வி இருந்துட்டால் எல்லாமே அவங்களுக்கு கிடைச்சிடும். அந்த ஒரு நம்பிக்கையில் முதலனுடைய படியே நமக்கு கல்வி, அதான் ஒரு படி. அந்த கல்வியை கொண்டு தான் நம்ம முன்னேற்றம் அடைய வைக்க முடியும் நம்ம மக்கள்ன்னுட்டு நாங்கள் அந்த நோக்கத்தில் தான் செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். இப்போ அம்பேத்கர் அப்படின்னு சொல்லும்போது அவர் பொதுவான தலைவர், ஆமாம், எல்லோருக்குமான தலைவர். ஆனால் ஒரு சில அமைப்புகள், குறிப்பாக பட்டியலின மக்கள், பட்டியலின தலைவர்கள், அவர்கள் தங்களுக்கானவர் தான் அம்பேத்கர் அப்படின்ற ரீதியில் செயல்படுறாங்க. ஒரு சிலர் செயல்படுறாங்க. அந்த மாதிரியாக நீங்கள் செயல்படுறீங்களா, இல்லை எல்லா மக்களுக்குமான ஒரு அமைப்பு, அதுக்காக அவர் பேரை வச்சுருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வரீங்களா? அப்படி இல்லை. அம்பேத்கரை இந்தியா முழுவதும் உள்ள அத்தனை மக்களுக்கும் தான் ஒரு பொதுவான ஒரு அரசியல் சாசனத்தை ஏற்படுத்தினார். சில பேர் தான் அவரை பிரித்து பார்க்குறாங்களே கண்டி சமுதாய மக்கள் யாருமே அவரை பிரித்து பார்க்கல. இந்த பட்டியலினத்து மக்களை சேர்ந்தவர் இவரை நம்ம ஏற்றுக்கொள்வதான்ற பல நோக்கத்தில் அவங்க பார்க்குறாங்க, அவ்வளோதான். இப்போ நீங்கள் அம்பேத்கர் அப்படின்ற பெயரை கொண்டு போய் அந்த இயக்கம் கொண்டு போகும்போது மற்ற, அதாவது பட்டியலினம் சாராத மக்கள் உங்களை வரவேற்கிறார்களா, அல்லது உங்களை வேண்டான்னு நினைக்கிறாங்களா? ஒரு சில இடங்களில் அவங்க இந்த சமுதாயம் முன்னேற்றம் அடையணுன்றதுக்காக செயல்படுவதற்கு எங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. ஒரு சில கிராமங்களில், ஒரு சில இடங்களில் இருப்பாங்க. பல இடங்களில் இந்த சமுதாய மக்களுக்காக இவங்க அம்பேத்கர் மன்றம் இயக்கி இந்த சமுதாயம் ஒரு நம்மளை வணங்கிட்டு போகிற இந்த சமுதாயம், நம்ம கீழே இருக்கிற அந்த சமுதாயம் முன்னேற்றம் அடையணுமான்ற ஒரு தாழ்மையான ஒரு நோக்கத்தில், ஒரு வெறுப்புணர்வோடு அதை பார்க்குறாங்க. அந்த மக்கள் இருக்கிறாங்க அந்த மாதிரி. ஆமாம். இப்போ இந்த அமைப்பின் மூலமாக யார் யாருக்கெல்லாம் என்னென்ன உதவிகள், நன்மைகள் நீங்கள் செய்திருக்கீங்க? குறிப்பாக பார்க்கணுன்னா, படிக்கிற குழந்தைகளுக்கு இரவு பாடசாலை அமைச்சு கிராமப்புறங்களிலே ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் படிப்பை தான் சொல்லி கொடுத்துருந்தோம். நாங்கள் படித்தவங்களாம் சில பேர் சேர்ந்து அதாவது ஓய்வு நேரங்களிலே, மாலை நேரத்தில் நாங்கள் கிராமங்களுக்கு சென்று ஒரு வீட்டுக்குன்னு சென்று அங்கே படிக்கக்கூடிய குழந்தைகளை அந்த மன்றத்துக்கு வர வைத்து அங்கே படிப்பு சொல்லி கொடுப்போம் நாங்கள். குறிப்பாக இது இதனுடைய இதை பார்க்கணுன்னா, இன்று கலைஞர் நூற்றாண்டு சிறப்பு மருத்துவமனைக்கு எதிரிலே அருளான்பேட்டை என்ற ஒரு கிராமம், ஒரு ஊர் இருக்கிறது. அந்த இடத்திலே தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் மன்றம் இன்றும் இருக்கிறது. அங்கே இரவு பாடசாலை நடந்து கொண்டிருந்தது. தற்போது அதனுடைய நிர்வாகி ஒருவர் மரணம் அடைந்து விட்டதால் அங்கே இப்போது செயல்படவில்லை. பல இடங்களிலே இரவு பாடசாலை அமைத்து நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். இப்போ அதாவது உங்களுடைய அமைப்பு தேர்தல் காலங்களில்
இவங்களுக்கு வாக்களிங்க, இவங்களுக்கு வாக்களிக்காதீங்க அப்படின்னு மக்கள்கிட்ட சொல்கிறது உண்டா? ஒவ்வொருடைய உரிமை அது. அதை வந்து நாங்கள் அரசியல் சார்பற்ற மன்றம்னுட்டு ஏற்கனவே சொல்லிட்டோம். நாங்கள் முழுமையான கல்வி தான் நமக்கு முக்கியம், அரசியல் பின்னாடி. ஆனால் எந்த நிர்வாகத்தில் எடுத்தாலும் எந்த இதில் போனாலும் அரசியல் இல்லாமல் இருக்காது. அதனால் வந்து ஒவ்வொருத்தரும் உங்களுடைய விருப்பம் எது தெரியுதோ அது பண்ணுங்க. இவங்களுக்கு போடுங்க ஓட்டு, அவங்களுக்கு போடுங்கன்னு நாங்கள் யாரையும் சொல்கிறது கிடையாது. காரணம் என்னென்னா, எல்லாருமே வந்து இந்த சமுதாயத்தில் எல்லாமே வந்து எல்லா அரசியல் கட்சிகளிலும் பிரிந்து இருக்கிறார்கள். அவர்கள் போக்கிலே வந்து அந்த ஓட்டு போட உரிமை அவர் போக்கிலே விட்டு விடுவோம். இப்போ பட்டியலின மக்கள் பல இடங்களில் பலவாறாக பாதிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. கடந்த காலங்களில் நிறைய நிகழ்வுகள்லாம் வெளியில் வந்திருக்கு. அப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கும்போது உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? எங்களுடைய செயல்பாடுகள்னு மற்ற அதான் இயக்கங்கள் கூட சேர்ந்து கொண்டு நாங்கள் குரல் கொடுப்போம். அதே நேரத்தில் இது வந்து எங்களுடைய பாமர மக்களுக்கு வந்து இது மாதிரி நடக்குது, இதெல்லாம் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செயல்படணும். இதை மனசில் வச்சுக்கிட்டு ஓட்டு போடும்போது கூட சிந்திச்சு உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டாலும் யாருக்கு போடணும்னு தீர்மானித்து ஓட்டு போடணும், தீர்மானிக்கணும் நீங்கள் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். போராட்டங்கள் ஏன் பண்ணுறது கிடையாது? நாங்கள் எல்லாருமே வந்து அந்த மன்றத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே அரசு பணிகளிலே, பொது நிறுவனங்களிலே, இது தனியார் நிறுவனங்களிலே பணிபுரிபவர்கள். எங்களுக்கும் எந்தவித பாதிப்பும் இருக்கக்கூடாது, எங்கள் குடும்பத்திற்கும் எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் சமூகத்திற்கு சமுதாய சிந்தனையோடு இந்த சமுதாயத்திற்கு நாங்கள் வந்து பாடுபட வேண்டும் என்ற நோக்கத்திலே செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். இப்போ உங்களுடைய இயக்கம் அதாவது நீங்கள் வெளியரங்கமாக சொல்கிறதில்ல, இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறதில்ல. ஆனால் கூட உங்களுடைய வார்த்தைகள் சில விழிப்புணர்வு வாசகங்கள் மூலமாக இவங்க சரியானவர்கள் அப்படின்னு குறிப்பால் கூட உணர்த்துவது இல்லையா? அது மாதிரி நிறைய பேர் வந்து ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுடைய செயல்பாடுகளை பார்க்கும்போது ஒரு தடவை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும், இன்னொரு தடவை பார்க்கும்போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அவங்க வாக்களித்திருக்கிறார்கள், மாறி மாறி வாக்களித்திருக்கிறார்கள். குறிப்பாக 3 அரசியல் கட்சிகள் தான் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு ஆதிக்க கட்சியாக இருக்கின்றது. காங்கிரஸ், திமுக, அதிமுக. இந்த 3ம் வந்து 3ல் இப்பொழுது தற்போது பார்க்கணுன்னா அதிமுகவும் திமுகவும் தான் இப்போது வந்து ஆதிக்க அரசியல் கட்சியாக இருக்கிறது. அதில் யாருக்காவது போடுங்கன்னா அவங்கள தான் சொல்லுவீங்க நீங்கள்? என்னங்கய்யா? இல்லை, இந்த 2 கட்சிகள் யாருக்காவது வாக்களியுங்கள் அப்படின்னு சொல்கிறது இல்லை? அப்படி சொல்கிறது கிடையாது. இந்த 2ல் சீர்தூக்கி பார்க்கணும். நீங்கள் இந்த கட்சி இருக்கும் போது நம்ம சமுதாயத்துக்கு இவ்வளோ கெடுதல் நடந்திருக்கு, இந்த கட்சி ஆட்சியில் இருக்கும்போது நமக்கு சமுதாயத்துக்கு இவ்வளோ கெடுதல் நடந்திருக்குது, இந்த சமுதாயத்தில் இருக்கும்போது நன்மைகள் நடந்திருக்கு, இவங்க இவ்வளோ நன்மை செய்திருக்காங்க, அவங்க அவ்வளோ நன்மைகள் செய்திருக்காங்க. இதை வந்து சீர்தூக்கி பார்த்து தான் நீங்கள் வந்து ஓட்டு போடணும். இதை வந்து முழுமையாக வந்து இது நல்லது கெட்டதை முதல்ல வந்து நீங்கள் ஆராயணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். இப்போ வேங்கை வயல் நிகழ்வு பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமாம். அதை பற்றி அதன் தொடர்ச்சியாக இந்த அரசாங்கம் அதன் மீது விசாரணைகள்லாம் நடத்தி குற்றப்பத்திரிகைலாம் தாக்கல் செஞ்சாங்க. இதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? வேங்கை வயலை பற்றி சொல்லணும்னா, எங்களுக்கு வந்து தற்போதைய விசாரணைகள் வந்து திருப்தியாக இல்லை மனசில், அவ்வளோதான் சொல்லணும். ஏன்னா அவங்க போக்கில் அவங்க போயிட்டுருக்காங்க. அது அவங்களுக்கு வந்து சரியான முறையாக இருக்கலாம். எங்களுக்கு வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து அவங்களுக்கு சரியான ஒரு நீதி கிடைக்கணும். யார் இதை தவறு செய்தாங்க அவங்க தண்டிக்கணும், உண்மையான தவறு செய்தவர்கள் தண்டிக்கணும். அது வந்து காலம் கடத்தினால் அது வந்து ஆறுன கஞ்சி பழைய கஞ்சி போல் ஆகிவிடும். அதுதான் நாங்கள் நினைக்கிறோம். இப்போ அண்மையில் பார்த்திங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு பையன் புல்லட் ஓட்டிகிட்டு போனார் அப்படின்னு சொல்லி, பட்டியலினம் பையன் ஓட்டிகிட்டு போனார்னு சொல்லி கையை வெட்டினதாக ஒரு செய்தி வந்தது. அதை பற்றி உங்கள் கருத்து? அது கேள்விப்பட்டிருக்குமே கண்டி அதனுடைய முழு விவரங்களை வந்து நான் படிக்கலை. தொலைக்காட்சியில் பார்த்துருக்கேன். அது வந்து அது சரியான ஒரு செயல்பாடுகள் இல்லை.
ஏன்னா இது வந்து கண்டிக்கத்தக்கது, தண்டிக்கத்தக்கது. இந்த மாதிரி நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றன. அதை இந்த மாதிரி நிகழ்வுகள் எப்போது நடவாமல் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இந்த சமுதாய மக்கள் வந்து பட்டியலின மக்கள் வந்து ஒன்று சேரணும். எல்லா அரசியல் கட்சிகளிலும் பரவலாக அவங்க இருக்கிறாங்க. எல்லாமே வந்து தன்னுடைய தன்மானத்தை அடகு வைத்து செயல்பட்டு கொண்டு இருக்கிற மாதிரி ஒவ்வொரு கட்சியிலையும் செயல்பட்டு இருக்காங்க. அவங்க எந்த கட்சியும் வந்து இந்த சமுதாயத்தினுடைய மக்களை வந்து உயர்நிலைக்கு கொண்டு வரல. இதுதான் யதார்த்த உண்மை. பட்டியலின சமுதாய மக்களில் எந்த தலைவர் தன்மானத்தை விட்டு கொடுத்து வேற மாதிரி செயல்படுகிறார் அப்படின்னு நினைக்கிறீங்க? தன்மானத்தை விட்டு கொடுத்துன்னு நான் சொல்லலை. அவங்க எங்களுடைய சமுதாயத்துக்கு வந்து அவங்க எந்த முன்னேற்றத்துக்கும் வழிவகைக்கலன்னு தான் சொல்கிறோம். நாங்கள் சும்மா அவங்கள வந்து ஒரு வேலைக்கார மாதிரி தான் வச்சிட்டு இருக்காங்களே கண்டி, அவங்கள வந்து முன்னேற்றத்துக்காக வந்து எந்த வழிமுறையும் செய்யலை. இந்த இது திராவிட முன்னேற்ற கழகத்திலும் சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலும் சரி, எத்தனை தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டங்களினுடைய செயலராக இருக்கிறார்கள் இங்கே சொல்லலாம். கிடையாது. கட்சி பொறுப்புகள் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்றீங்க? கட்சி பொறுப்பு மேல் பொறுப்பில் வருது. அடி தொண்டனாக கூட ஒரு சிலர் தான் இருக்கிறார்கள் சின்ன சின்ன பதவிகளில். அதுவும் பெரிய பதவி கிடையாது, அவங்களுக்கு அதிகாரம் கிடையாது. இல்லை, இப்போ கட்சி பொறுப்பில் திராவிட முன்னேற்ற கழக கட்சி பொறுப்பில் பெரிய பொறுப்பை ஆராசாவுக்கு கொடுத்துருக்காங்க. அமைச்சராக கோவிச்செல்லியன் இருக்கார். எல்லா கட்சிகள்லையும் சமமான பகுதிகளை கொடுக்குறாங்கல்ல. அவங்க அப்படி இருந்தாலும் வந்து அவங்க தன்னிச்சையாக செயல்பட முடியாது இல்லையா? தலைமைக்கு கட்டுப்பட்டு அதனுடைய இதில் தான் அவங்க செயல்பட முடியாது. அந்த சமுதாயத்துக்காக முழுக்க முழுக்க கவனம் செலுத்தி அவங்க செயல்பட முடியாது. அந்த அரசு அந்த கட்சியை சார்ந்த அந்த தலைவரினுடைய அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளினுடைய ஆலோசனைகளை பெற்று தான் அவர்கள் செயல்படுவார்கள். இப்போ பட்டியலின மக்களுக்கு காலமாக உழைத்து அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுத்து அவர்களுக்காக போராடி வந்து ஒரு வலிமையான கட்சியாக உருவெடுத்திருப்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அந்த கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் இப்போ இருக்கிற அரசியல்வாதிகளில் ஒரு சிறந்த அரசியல்வாதி, அறிவாளி அப்படின்ற நிலையில் இருக்கிறவர். அவரை நீங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவரை முதலமைச்சர் ஆகிற அளவிற்கு அவருக்கு ஆதரவை கொடுத்து அவரை அந்த இடத்துக்கு கொண்டு போகிறதுல என்ன தயக்கம் இருக்குது உங்களுக்கெல்லாம்? இதில் ஒன்றும் தயக்கம் கிடையாது. அவரை வந்து முதலமைச்சராக கொண்டு போகிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் வந்து எங்கள் சமுதாய மக்களிடையே இல்லை. ஏன்னா அவங்க பல கட்சிகளில் பிரிஞ்சிருக்காங்க. அவங்க அந்த கட்சியினுடைய இதுவழியை தான் ஊன்றிய அதுக்காகத்தான் அவங்க குரல் கொடுப்பாங்களே கண்டி, நம்ம சமுதாயத்தினுடைய சேர்ந்தவர் இவரை உயர்நிலைக்கு கொண்டு வரணுன்றது கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா அதில் பட்டியலின மக்கள் 15 பேர் 10 பேர் இருந்தாங்கன்னா ஒரு வெற்றியை நிர்ணயிக்க முடியாது. 9 பேர் இருந்தால் 10க்கு 9 பேர் இருந்தால் தான் ஒரு வெற்றியை நிர்ணயிக்க முடியும். இப்போ எந்த சாதிக்காரர்களும் அதிக அளவு இருக்கிறதா தெரியும்? எல்லோரும் கொஞ்சம் பேர் தானே இருக்கிறாங்க. இல்லை, பரவலாக வந்து ஆதிக்க சாதிகள் அதிகமாக இருக்காங்க. அது எல்லாருமே சொல்லலாம். இங்கே பட்டியலினத்தை தவிர மக்கள் எல்லாமே அதுக்கு அப்பாற்பட்டு இருக்கவங்க மற்றும் எல்லாமே ஆதிக்க சாதிகள் தான், உயர் ஜாதிகள் மாதிரி. இப்போ இந்த பட்டியலின மக்களுக்காக எல்லாருமே பாடுபடுகிறோம் அப்படி தான் சொல்கிறாங்க. அவர்களுக்கான உரிமைகளை நாங்கள் பெற்றுக் கொடுக்குறோம் அப்படின்னு எல்லா கட்சிகளுமே சொல்கிறாங்க. உங்கள் பார்வையில் பட்டியலின மக்களுக்காக தொடர்ந்து பாடுபடுகிற கட்சி எதுன்னு நினைக்கிறீங்க? குறிப்பாக சொல்லணுன்னா எந்த கட்சியுமே வந்து முழுமையாக இது பண்ணல, மேலோட்டமாக இது பண்ணுறாங்க. ஒரு 10 கோரிக்கைகள் இருக்குதுன்னா அதில் அதாவது சாதாரணமான சின்ன கோரிக்கையை தான் அவங்க நிறைவேற்றத்துக்காக வழிவகைகள் செய்வார்களை கண்டி முழுமையாக அவங்க எங்களுடைய முழுமையான கொள்கையை நாங்கள் உயர்நிலை அடைவதற்கோ கல்வியில் மேலே செல்வதற்கோ அவங்க வந்து எந்த விதமான ஒரு முன்னேற்றத்துக்கும் அவங்க வந்து செயல்படலன்னு நினைக்கிறேன். இப்போ சொல்கிறேன், பொதுவாக எல்லா கட்சிகளும் எங்களுக்கான உரிமைகளை கொடுப்பதில்லை, எங்களுக்காக வேலை செய்வதில்லை அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுடைய சமுதாயம் உயர வேண்டும் என்பதற்காக உங்களுக்குள்ளேயே ஒரு சிறந்த தலைவரை ஏற்படுத்தி எல்லோருமாக இணைந்து
ஒற்றுமையாக செயல்பட ஏன் இயலவில்லை? குறிப்பாக சொல்லணுன்னா, பலமுறை நாங்கள் வந்து அனைத்து சமுதாய தலைவர்களையும் ஒன்று சேர்த்து ஒரே அணியில் இயங்க வேண்டும் என்று வந்து செயல்பட்டிருந்தோம். அது ஒவ்வொருத்தருடைய மனநிலையை பொறுத்து எல்லாம் பிரிஞ்சு போய் அது செயல்பட முடியாமல் போயிடுச்சு. அதனால் வந்து ஒரே அணியில் திரள முடியாத அளவுக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கோம். அப்போ நீங்கள் வந்து எதுவுமே பேச முடியாது. இப்போ ஒருங்கிணைக்காத நிலையில், இல்லை ஒன்றிணையாத நிலையில், ஒற்றுமையாக நீங்களெல்லாம் சேராத நிலையில் நீங்கள் பேசி பயனில்லை தானே? அப்படி இல்லை, நம்மளால் முடிஞ்சது வந்து ஏதாவது மக்களுக்கு நம்ம செய்வோம். அதாவது எதுவும் செய்ய முடியாதுன்னா, அரசியல் சாசன பிரகாரம் எங்களுக்கு சேர வேண்டிய சில உரிமைகளும் சலுகைகளும் இருக்குது இல்லைங்களா? அது அரசாங்கத்தாண்ட வந்து ஒரு சட்டபூர்வமாக நாங்கள் கேட்குறதுக்கு ரைட்ஸ் இருக்குது இல்லைங்களா? அதை நீங்கள் ஒவ்வொரு தனித்தனி அமைப்புகளாக செய்கிறீங்க. அதாவது வந்து நீங்கள் போகிற பாதை வந்து ஒரு பாதையாக இருந்தாலும், நாங்கள் போகிற பாதை ஒரு பாதையாக இருந்தாலும், சேர்ற பாதை இடம் வந்து ஒரே இடமா இருக்குது. அம்பேத்கரனுடைய கொள்கைகளை கடைப்பிடிக்கிற இயக்கங்களாக இருக்குது. எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சிருந்தாலும் அவங்க வந்து இந்த இந்த ஒருங்கிணைப்பில் இணையலைனாலும் அந்த விதத்தில் இந்த சமுதாயத்துக்கு ஒரு நல்லதை செய்யணுன்ற நோக்கத்தில் செயல்பட்டுருக்காங்க. இப்போ அண்ணல் அம்பேத்கர் கொண்டு வந்த சட்டங்களை திருத்துவதற்கு, மாற்றுவதற்கான வேலைகளை எல்லாம் ஒன்றிய அரசு, பாரதிய ஜனதா கட்சி அரசு செய்கிறது அப்படின்னு பரவலாக பேசுகிறாங்களே. அவங்களுடைய நோக்கம்னா முழுமையாக வந்து ஆதிக்க சக்திகள் தான் முன்னுக்கு வர வேண்டும், ஆதிக்க ஜாதிகள் தான் முன்னுக்கு வர வேண்டும். குறிப்பாக தமிழகத்தை வஞ்சிக்கிறார்கள். அதனால தான் புதிய தமிழ் கொள்கை, புதிய கல்விக் கொள்கை, மும்மொழி கொள்கையை கொண்டு வருகிறார்கள். மும்மொழி கொள்கை என்பது இந்த தமிழகத்துக்கு அவசியமில்லை. ஏனென்றால் இருமொழி கொள்கையிலே பல முன்னேற்றங்களை அடைந்திருக்கிறது இந்த தமிழ்நாடு. இப்போ மும்மொழி கொள்கை என்ன சொல்கிறாங்க அவங்க? ஒரு ஏழை மாணவன், அரசு பள்ளியில் படிக்கிற மாணவன் இன்னொரு மொழியை கற்றுக்கொள்ளக்கூடாதா? நீங்களெல்லாம் உங்களுடைய பிள்ளைகளை, அதாவது அரசியல்வாதிகள், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிள்ளைகளெல்லாம் இன்னொரு, அதாவது தனியார் பள்ளியில் படிக்கிறாங்க, 3 மொழிகளை படிக்கிறாங்க. ஆனால் சாதாரண மக்கள் அரசு பள்ளியில் படிக்க வைக்கிற அந்த நிலையில் அவங்களுக்கு இன்னொரு மொழியை கொடுக்கக்கூடாதான்னு கேட்குறாங்க. இது ஒரு நல்ல கேள்வி. அதாவது நிர்பந்தம் இல்லாமல் தான் ஒவ்வொரு அமைச்சரினுடைய பிள்ளைகளும் ஒரு எம்எல்ஏ எம்பிகள் பிள்ளைகளும் படிச்சிருக்காங்க. அதே மாதிரி வந்து ஒரு நிர்பந்தம் இல்லாமல் எது வேணாலும் நீங்கள் படிங்க, ஆமாம் 3 இதை படிக்கணும்ன்ற ஒரு கட்டாயப்படுத்தக்கூடாது, திணிக்கக்கூடாது. அவங்க பாட்டுட்டு அவங்க படிச்சுட்டு முன்னெடுத்துக்கு என்ன தேவையோ அதை செய்வாங்க. இவங்க திணிப்பது வேண்டாம் அப்படின்னு சொல்கிறீங்க. என்னங்கய்யா? மொழியை திணிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வரீங்க. ஆமாம், மொழியை திணிக்கக்கூடாது. நாங்கள் வந்து இருமொழி கொள்கையில் நல்ல முன்னேற்றத்தில் இருக்கிறோம். மும்மொழி கொள்கை கொண்டு வரும்போது அந்த முன்மொழி கொள்கை எது வேணாலும் நாங்கள் தேவைன்னும் போது நாங்கள் கற்றுக்குவோம், தேவைப்படும் போதும் அது தேவைன்னு தெரிஞ்சதுன்னா அது அவசியம் கற்றுக்குவோம். இந்தியாவில் வந்து பெரும்பாலான மக்கள் இந்தி மொழியை பேசுகிறார்கள். அதனால் தமிழ்நாட்டு மக்களும் இந்தியை படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களே. அது வந்து இந்த இந்தியானுடைய பரவலாக இந்தியாவில் வந்து எங்கே போனாலும் அதை பேசுகிறதுன்னா, தலைநகரில் வந்து இந்தியை ஒரு மொழியாக கொண்டு வந்து எங்கள் தலைநகருக்கு யார் போகிறாங்களோ கண்டிப்பாக ஹிந்தி பேசி தான் ஆகணும், தெரிஞ்சு தான் ஆகணுன்ற ஒரு சூழ்நிலை உருவாச்சு. அதனால் வந்து இப்போ அப்போவே வந்து இந்தியை வந்து எல்லோரும் கற்றுக்கணும்னு சொன்னாங்க. அது வந்து அப்போ கூட திணிக்கலை. எந்த மாநிலத்திலையும் வந்து மும்மொழி கொள்கை இல்லை, இருமொழி கொள்கை தான் இருக்குது. தாய்மொழி ஆங்கிலம். இல்லை, இப்போ பேசுகிறவங்களாம் சொல்கிறாங்க கேரளா ஏற்றுக்கொண்டது, கர்நாடகா ஏற்றுக்கொண்டது, நீங்கள் ஏன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு கேட்குறாங்க. கேரளா கர்நாடகா ஏற்றுக்கொண்டதுன்னு சொன்னாங்களா? கேரளா கர்நாடகா ஏற்றுக்கொண்டதுன்னு தான் சொல்கிறாங்களே கண்டி. அதனுடைய இது உண்மையான நிலவரங்கள் வெளியே வரல. முழுமையாக அதனுடைய இது வரும்போது தான் தெரியும் அது என்ன நிலைப்பாடு. மும்மொழி கொள்கையை பற்றி பேசும்போது தர்மேந்திர பிரதான் அந்த அமைச்சர் வந்து தமிழ்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள்
நாகரிகமற்றவர்கள் அப்படிலாம் பேசினார். அவர் நாகரிகம் இல்லாத சொல்லிட்டாரு, அதுக்கு மன்னிப்பு கேட்டார். அதை வந்து நம்ம அதாவது பெருசுப்படுத்தணுன்னா பெருசுப்படுத்தலாம், தேவையில்லை. இந்த நேரத்தில் வந்து அதை பெருசுப்படுத்தி நம்மளுடைய முழுமையான ஒரு செயல்பாடுகள் வந்து விடுபடக்கூடாதுன்றதுக்காக அதை அப்படியே மன்னிப்பு கேட்டதில்லை, அப்படியே விட்டுற வேண்டியது தான். இதுக்கு பதிலாக நிர்மலா சீதாராமன் அவர்கள் பெரியார் என்பவர் தமிழ் காட்டுமிராண்டி மொழி என்று சொன்னார். ஆனால் அவரை வந்து மாலை போட்டு மரியாதை செய்கிறாங்க. இவர் என்ன பெருசாக சொல்லிட்டாரு அப்படின்னு கேட்குறாங்க. பெரியாருக்கும் தர்மேந்திர பிரதானுக்கும் வந்து வித்தியாசம் இருக்குது. பெரியார் அந்த நேரத்தில் காட்டு மிராணித்தனமாக சொன்னார், எதுக்கு சொன்னாருன்னுட்டு சிந்திச்சு பார்க்கணும். அதே நேரத்தில் வந்து அவர் செய்த செயல்பாடுகள் எவ்வளோ நன்மைகள் இருக்குது, அதெல்லாம் பேசாமல் ஒரு சின்ன விஷயம் காட்டு மிராண்டித்தனமாக இருக்காங்கன்றது தான் சொன்னார கண்டி அதை வந்து பெருசுப்படுத்தி அவங்க பேசுகிறான்னும் போது தமிழை வந்து அவங்க தமிழ்நாட்டை வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்லலாம்னா ஒரு மரியாதை இல்லாமல் நடத்துகிறாங்கன்றது தான் சொல்லலாம். அதை இப்போ அமைச்சர்கள், இப்போ ஒன்றிய அமைச்சர்கள் எல்லாம் இப்படி தமிழ்நாட்டின் மீது இந்த மாதிரியான வசை சொற்களை பேசுகிறாங்களே, அதற்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? காரணம் என்ன, முழுக்க தமிழ்நாட்டில் வந்து அவங்க கால் ஊன்றணும். கால் ஊன்றி நம்மளுடைய அவங்க வந்து ஒரு 50 சீட்டாவது பிடிச்சி முதல்ல இது பண்ணி அவங்க வந்து இந்த ஆட்சியை கைப்பற்றணுன்ற ஒரு குறிக்கோளோடு செயல்படுறாங்க. அந்த இதுக்காக வந்து அண்ணாமலையை வந்து அவங்க வந்து பயன்படுத்திக்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அவங்களுடைய அந்த குறிக்கோளும் அவர்கள் பயன்படுத்துகிற அண்ணாமலையும் அந்த குறிக்கோளை அடைவதற்கு உறுதுணையாக இருப்பார்களா? அந்த குறிக்கோள் நிறைவேறும்னு நினைக்கிறீங்களா? அவர்கள் வந்து முழுக்க செயல்பட்டாலும் தமிழ்நாட்டு மக்கள் வந்து அதை ஏற்றுக்கிறதா இல்லை. பாரதிய ஜனதா கட்சியை வந்து தமிழ்நாட்டில் வந்து ஏற்றுக்கிறதா இல்லை. அப்படி கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருந்ததுன்னா அவங்க வந்து நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு சீட்டாவது வந்திருக்கலாம். அது வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன் அதிமுக கூட வர முடியல. அந்த காலகட்டத்தில் இருக்கும் போது திராவிட முன்னேற்ற கழகம் வந்து செயல்பாடுகள் அவங்களுடைய அணுகுமுறைகள் சரியான முறையில் இருந்ததுனால அவங்க வெற்றி பெற்றாங்க. இப்போ ஒரு காலத்தில் நோட்டாவுக்கு கீழே தான் வாக்குகள், பாரதிய ஜனதா கட்சியின் வாக்குகள் நோட்டாவுக்கு கீழே அப்படின்னு சொன்னாங்க. நோட்டாவை நீங்கள் வெற்றி பெறுங்க அப்புறமா பார்த்துக்கலான்னு பேசினவங்கலாம் உண்டு. ஆனால் இப்போது காலச்சூழல்களில் அதிகமான வாக்குகளை பாரதிய ஜனதா கட்சி பெற்று வருகிறது அப்படின்றது நமக்கு தெரியுது. அப்போ அவங்க வந்து ஆட்சியை பிடிக்கிறதுக்கான வழிமுறைகளும் இருக்கத்தானே செய்கிறது. வழிமுறைகள் அவங்க வந்து பல யுத்திகளை கையாண்டிருக்கிறார்கள், அவ்வளோதான். யாரும் எந்த அரசியல் கட்சியும் வந்து பணம் கொடுக்கலன்னு சொல்ல முடியாது. அது மத்தியில் ஆளக்கூடிய பாரதிய ஜனதாவாக இருந்தாலும் சரி, இங்கே தமிழ்நாட்டை ஆளக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தாலும், ஆண்ட கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற எல்லாமே வந்து பணத்தில் தான் அவர்கள் சில இடங்களில் வாக்குகளை பெறுகிறார்கள். இப்போ அண்மையில் வெளியிடப்பட்டிருக்கிற தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை, அதை பற்றி உங்கள் கருத்து? நிதிநிலை பற்றி வந்து இந்த பட்டியலின மக்களுக்கு ஆதிராவிட நலத்துறையில் 3924 கோடி இந்த பட்ஜெட்டில் ஒதுக்கியிருக்காங்க. அந்த தொகை வந்து முழுமையாக இந்த சமுதாயத்துக்கு வந்து பயன்படுத்தி செயல்படுத்தினா ரொம்ப நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ மற்ற இதில் வந்து ஓஹோனும் பேச முடியாது, ரொம்ப மட்டமாகவும் பேச முடியாது. நார்மலான முறையில் நார்மலான லெவலில் வந்து அந்த பட்ஜெட் அமைஞ்சிருக்கு. ஆனால் சில விஷயங்கள் இருக்கும்போது பாராட்டக்கூடியது, கல்வியில் வரும்போது அது பாராட்டக்கூடியது, அது எல்லாருக்குமே பொருந்தும் என்பது தெரியுது. தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிற திராவிட மாடல் ஆட்சி எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை உங்கள் பார்வையிலிருந்து சொல்ல முடியுமா? எங்கள் பார்வையில்னு பொதுவாக பார்க்கும்போது இந்த ஆட்சி நல்ல முறையில் நன்றாக நடக்கிறது. ஆனால் ஒரு சின்ன ஒரு இது என்னென்னா, எங்கள் பட்டியலின மக்களை வந்து உயர்த்துவதற்கு மேற்கொண்டு ஒரு நல்ல நடவடிக்கைகளை அவர்கள் வந்து செயல்பாட்டில் கொண்டு வர வேண்டும் என்று அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். முதலமைச்சர் அவர்கள்
அடுத்த அந்த தேர்தலில் 200 இடங்களை நாங்கள் பெறுவோம், வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்கிறார். அது சாத்தியம்தானா? அவருடைய நம்பிக்கையில் அவர் சொல்கிறாரு 200 இடங்களை நாங்கள் பிடிப்போம்னு அவர் என்னுடைய இதில் சொன்னாலும், இது புதிதாக வந்து சில கட்சிகள் முளைத்திருக்கின்றன. அந்த கட்சிகள் எல்லாம் வந்து நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்குகளை அவங்க பிரித்தால் சில இடங்களில் அவர்கள் வந்து வெற்றி வாய்ப்புகளை இயக்குவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும். இப்போ அவர் 200 சொல்கிறாரு, உங்கள் பார்வையில் இவ்வளோ இடங்கள் பெறுவார்கள் அப்படின்னு எந்த எண்ணிக்கையை சொல்கிறீங்க? அது இப்போத்துக்கு சொல்ல முடியாது, நெருக்கத்தில் தான் நாங்கள் பேச முடியும். ஏன்னா ஒவ்வொருடைய நடவடிக்கைகளும் பார்த்து கொண்டு இருந்து இப்போ கடைசியாக யார் யார் என்னென்ன செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கார்கள், இந்த சமுதாயத்துக்காக என்ன செய்வார்கள் என்று வாக்குறுதி கொடுக்கிறார்கள், அதை வைத்து தான் நாங்கள் தீர்மானிக்க முடியுமே கண்டு இப்போது சொல்ல முடியாது. இப்போ தமிழ்நாடு அரசியலில் தொடர்ந்து தனித்து இயங்குகிற, கூட்டணியே இல்லாமல் களத்தில் நின்று போராடி கொண்டிருக்கிற நாம் தமிழர் கட்சி வாக்கு விகிதத்தில் படிப்படியாக உயர்ந்து கொண்டே வராங்க. கிட்டத்தட்ட 35 லட்சம் வாக்குகளை இந்த தேர்தலில் பெற்றிருக்கிறாங்க. அவர்களுடைய நிலை, அவர்கள் வந்து முதலமைச்சர் என்ற அந்த ஆட்சியை பிடிக்கிற அளவிற்கு அந்த கட்சி வரும் என்று நினைக்கிறீங்களா? அது எப்படின்னா, அவங்க நாம் தமிழர் கட்சி வந்து அவங்க வந்து தனித்து போட்டியிடுறாங்க, அவங்களுடைய செயல்பாடுகளை வந்து வெளிப்படுத்துகிறாங்க. அந்த செயல்பாடுகளை ஏற்றுக்கொண்டு சில இடங்களில் அவருக்கு வாக்களிக்கிறாங்க. சில இடங்களில் அந்த செயல்பாடுகள் வந்து இது நடைமுறைக்கு சாத்தியமானு நினச்சி வாக்களிக்காமல் விட்டுடுறாங்க. அந்த சூழ்நிலையில் வந்து சில இடங்களில் வந்து தமிழன் என்ற ஒரு உணர்வோடு வாக்களிக்கிறவர்கள் அந்த கட்சிக்கு வாக்களித்திருக்கலாம். அதனால் வந்து அந்த வாக்கு கொஞ்சம் அதிகரித்திருக்கலாம். இந்த கட்சி அந்த வாக்கு அதிகரிப்பின் மூலம் ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு நினைக்கலையா நீங்கள்? இது எந்த கட்சியுமே வந்து தனித்து ஆட்சியை பிடிக்க முடியாது. இனிமே எந்த கட்சியுமே அவங்க வந்து கூட்டணி அமைச்சு தான் ஆட்சியை கைப்பற்ற முடியும், ஆட்சியை பிடிக்க முடியும், ஆட்சி ஆள முடியும். அது வந்து ஒரு இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், அரசியல் சூழ்நிலைகள் அப்படி அமைஞ்சிருக்கு. இப்போ இடைக்காலத்தில், இப்போ கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி பெரியாரை அவர் விமர்சித்தார் ரொம்ப, சீமான். அவர் முதல்ல புகழ்ந்து பேசினவர் திடீர்னு அதை விமர்சிப்பதற்கான காரணம் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவர் வந்து அதாவது இப்படி இருந்தால் ஏதோ விளம்பரம் தேடுறதுக்காக பேசியிருக்காரோ என்னன்னு தெரியல. முதல்ல வந்து புகழ்ந்தவர் அப்புறம் இகழ்ந்திருக்கிறாரு. அது வந்து அவருடைய பாணியில் பார்க்கும்போது அவருக்கு நல்லதாக தெரியலாம். எங்களுக்கு போகும்போது அது தேவையில்லாத ஒன்று அவர் இது பேசியிருக்கக்கூடாது. அதை வந்து நாங்கள் கண்டிக்கிறோம். இப்போ இதன் மூலமாக அவருடைய செல்வாக்கு உயரும் என்று நினைக்கிறீங்களா, செல்வாக்கு சரியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த பெரியாரை தொட்டதுனால் அது எந்த தலைவர்களை பற்றியும் நம்ம வந்து குறைவாக சொல்லி நிறைவடைய முடியாது. அதனால் வந்து அவங்க வந்து அந்த அளவுக்கு முன்னேற்றம் அடைய முடியாதுன்றது என்னுடைய கருத்து. அந்த கட்சியில் இருக்கிற பொறுப்பாளர்கள் சிலர் வந்து வெளியில் போயிட்டே இருக்காங்க. அதற்கான காரணம் என்னவாக இருக்கும்? அவர்களை வந்து அதாவது ஆண்டான் அடிமை போல் அவர்களை வந்து தன் டாமினேஷன் வந்து அதிகம் இருக்கும் போல் நினைக்கிறேன். அதனால் வந்து நான் சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணும் கட்சியில் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் வந்து தள்ளப்பட்டு அவங்க விலகி சென்றிருக்கலாம். வந்து கட்சியை கட்டுக்கோப்பாக கொண்டு போக வேண்டுமானால் தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க சொல்கிறத கேட்கணும், அப்போ தான் கட்சி கட்டுப்பாட்டோடு இருக்கும் அப்படின்ற ஒரு ரீதியில் அவர் நடவடிக்கை எடுக்கிறார், அப்படி பேசுகிறார் அப்படின்னு சிலர் அந்த கட்சியில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க. அதாவது தலைமைக்கு கட்டுப்பட வேண்டும், அது உண்மைதான் எல்லா கட்சியிலும். அதுக்காக வந்து எல்லா விஷயங்களிலும் தலைமைக்கு வந்து தன்னுடைய தன்மானத்தை விட்டு கொடுக்க முடியாது இல்லவா? அதனால் அவர்கள் அந்த செயல்பாட்டில் ஈடுபட்டிருக்கலாம் இல்லவா? இப்போ இந்த இலங்கை தமிழர்கள், மேதகு பிரபாகரன் அவர்கள், இவர்களை வைத்து இந்த கட்சியை வளர்த்து வருகிற சீமான் அவர்கள் அதே காரணத்தை கொண்டு மீண்டும்
அந்த செல்வாக்கை பெருக்கிக் கொள்ள முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை அது வந்து அப்படி முடியாது இனிமே அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது மாதிரி முடியாது. அதாவது பிரபாகரன் நாட முடிஞ்சிட்டு போச்சு. அது அந்த பழைய கதையை வச்சுட்டு இங்கே காலத்தை தள்ள முடியாது. இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெரிய ஆற்றலாக வந்திருக்கிறார் விஜய் அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. தமிழக வெற்றி கழகம் 3வது பெரிய கட்சியாக கூட உருவாகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுடைய பார்வை? அதாவது அவர் ஒரு நல்ல நடிகர், அதே நேரத்தில் வந்து சினிமாவில் நல்ல பேர் எடுத்தார், அவர் நல்ல வருமானத்தோடு இருந்தவர். அவர் ஏன் அரசியலுக்கு வந்தார் என்று ஒரு கேள்விக்குறி எழும்புகிறது. அதே நேரத்தில் அவருடைய ரசிகர்கள் வந்து அவரை சூழ்ந்திருக்கின்றார்கள், அவருக்கு ஆதரவு தருகிறார்கள். ரசிகர்கள் வேறு, கட்சிக்கு உட்பட்டு செயல்படுகிறவர்கள் வேறு. எல்லாமே வந்து அவருக்கு வந்து வாக்களிப்பார்கள்னு சொல்ல முடியாது. அந்த இதில் வந்து அவர் ஒரு நம்பிக்கையில் வந்திருக்காரா, எந்த சூழ்நிலையில் வந்திருக்காருன்னுட்டு அவர் இன்னும் போக போக தான் அவருடைய செயல்பாடுகள் தெரியும். இப்போ ஒன்றிய அரசு மதம் சார்ந்த அரசு, அந்த மத அரசியல் எனக்கு ஒத்து வராது. தமிழ்நாட்டில் ஊழல் ஆட்சி, வாரிசு அரசு ஆட்சி, அதனால் அதுவும் சரியாக வராது. இந்த 2 பேருக்கு எதிராக தான் செயல்படுவேன்னு சொன்னார். அப்படி சொன்னவர் ஆளுநரிடம் சென்று தனக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று கேட்டு அந்த பாதுகாப்பு உறுதி செய்யப்படுகிறது, ஓய்பிரிவு பாதுகாப்பு கொடுக்கப்படுகிறது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏதாவது இந்த மக்களிடம் வந்து ஏதாவது ஒரு சொல்லி அதை நியாயப்படுத்தி இந்த ஆட்சியை பிடிக்கலான்னு நினைக்கிறாரு. அது வந்து உண்மையை சொல்லி தான் அவர் ஆட்சிக்கு வர முடியும். அதுவும் கூட்டணியோடு தான் வர முடியும், தனியாக வர முடியாது. இப்போ என் தலைமையில் கூட்டணி, என் கூட்டணிக்கு வர்றவங்களுக்கு அதிகாரத்திலையும் ஆட்சியிலையும் பங்கு உண்டு அப்படின்றார். இதை நம்பி பலர் போவார்கள் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அவருக்கு பின்னாடி வந்த அவரோட கட்சியை விட ரொம்ப வலிமை குறைந்த கட்சிகள் எல்லாம் வந்து அவருடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு அந்த கூட்டணியில் சேரும். அவருக்கு முன்னாடி இருந்த பெரிய பெரிய கட்சிகள் எல்லாம், வளர்ச்சி அடைந்த கட்சிகள் எல்லாம் அவருடைய தலைமையை ஏற்றுக்கொள்ளாது. அவங்களுடைய தலைமையில் வேணால் இவர் வந்து கூட்டணிக்கு போகலாம். இப்போ இடையில் ஒரு செய்தி பார்த்திங்கன்னா, மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை வந்து தருகிறேன் என்று சொன்னார்கள் தேமுதிகவுக்கு. ஆனால் இப்போ அதுக்கப்புறம் சொல்லும்போது அது அப்படி நாங்கள் எப்போ சொன்னோன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்டார்கள். இதெல்லாம் நடந்தது. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? அவர் வந்து அந்த நேரத்தில் வந்து தொகுதி உடன்பாடு, கூட்டணி உடன்பாடு நடக்கணுன்றதுக்காக சொல்லியிருக்காங்களாம். ஆனால் வந்து அதை வந்து இவங்க அதை நியாயப்படுத்தணும், அதனுடைய செயல்படுத்தணுன்றதுக்காக கேட்டிருக்காங்க. அதனால் வந்து அவர் வந்து பின்வாங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன். இப்போ சொன்னதை அவர் செய்யணும் தானே? எல்லா அரசியல் கட்சிகளும் அது மாதிரி சொன்னதை செய்துதான் ஒன்றுமே கிடையாது நாட்டில். விஜயகாந்த் அவருடைய கட்சி அவருடைய செல்வாக்கை இழக்கிறது. அவர் இருக்கும் வரைக்கும் நல்லா இருந்தது அந்த கட்சி, அதன் பிறகு அவங்களுடைய அந்த அளவிற்கு செல்வாக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா? உண்மைதான். அவர் இருக்கும்போது அந்த கட்சியினுடைய செல்வாக்கு நல்லா இருந்தது, அவருடைய செயல்பாடுகளும் நல்லா இருந்தது. மக்கள் சேர்ந்து அவர் வந்து பணியாற்றக்கூடிய ஒரு திறமையான ஆள். அவர் இல்லைன்றது வருத்தம் தான். இருந்தாலும் அதை வழிநடத்துகிறவர்கள் அவர் பாணியிலே அவருடைய இதுலேயே போனோமே கண்டி அதை விட்டு பாதை ஒதுங்கி போனால் அவங்களுக்கு வந்து வெற்றிக்கு வந்து சந்தேகமாக தான் இருக்குது. இப்போ புதுச்சேரியிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கிற ரங்கசாமி அவர்கள் தமிழ்நாட்டு அரசியலுக்குள் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். அவருடைய வரவு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். யார் எங்கே வேணாலும் வரலாம் அரசியலுக்கு, அந்த ஆட்சி வர்றதுக்காக முயற்சிகள் எடுக்கலாம். ஆனால் அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளணும்ல, மக்கள் ஏற்றுக்கொண்டால் தானே அவங்க வந்து ஆட்சியில் அமர முடியும், ஆட்சிக்கு வர முடியும். இல்லை தமிழ்நாடு அவரை ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது சாத்தியக்கூறு கிடையாது. ஏன், என்ன காரணம்? என்னென்னா அவர் வந்து அந்த ஒரு யூனியன் பிரதேசம், அங்கே பாண்டிச்சேரியில் வந்து அவர் முதலமைச்சராக இருந்திருக்கார்.
அவர் வந்து தமிழ்நாட்டு அரசியலுக்கு வரணும்னா இங்கே வந்து பரவலாக இந்த மக்களினுடைய அனுதாபத்தை பெற வேண்டும், அவர்களுடைய நட்பை பெற வேண்டும், பல கோணங்களில் இவருடைய செயல்பாடுகள் மக்களுக்கு பிடிக்க வேண்டும். அது வந்து ஒரு காலகட்டத்தில் காலம் எடுத்துக்கொண்டு தான் அது செயல்படுத்த முடியும். அதுக்கு பல நாட்கள் ஆகும். அது தற்போது முடியாது. அவர் வந்து ஒரு காங்கிரஸ்காரர், காமராஜரை போல இருக்கிறார், எளிமையாக இருக்கிறார், திருமணம் செய்து கொள்ளவில்லை. அது இல்லாமல் இங்கே இருக்கிற வன்னியர் சமூகத்தைச் சேர்ந்தவர். பாமக தலைவருக்கும் அவருக்கும் உடன்பாடு ஒரு காலத்தில் இருந்தது. நாங்கள் இங்கே வர மாட்டோம், நீங்கள் இங்கே வராதீங்க அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் இப்போ இல்லை. அதனால் இந்த காரணங்கள் எல்லாம் அவரை தமிழ்நாட்டிற்கு வர வைத்து அவரை வெற்றி பெற செய்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சிலர் பேசுகிறாங்க. காமராஜர் போல் அவர் வந்து வாழ்ந்துட்டு இருந்தாலும் முழுமையாக அவருடைய ஒரு பாணியில் வந்து அவர் போக முடியாது. சில விஷயங்களில் காமராஜரை போல் இருக்கலாம். காமராஜர் தன்னுடைய வீட்டுக்கு எந்த விதமான ஒரு வசதிகளும் தேவையில்லைன்னு சொன்ன ஒரு காலகட்டத்தில் காமராஜர் வாழ்ந்தார். அவர் வந்து இந்த மக்களுக்கு வந்து கல்வி கொடுத்த கல்வி கடவுள், அதான் சொல்லலாம். அவரோட இவரை ஒப்பிட முடியாது. கண்டிப்பாக ஒப்பிட முடியாது. எல்லாருமே வந்து காமராஜர் ஆகிட முடியாது, எல்லாருமே காந்தி ஆகிட முடியாது, எல்லாரும் அம்பேத்கர் மேலே ஆகிட முடியாது. அவர்கள் செயல்பாடுகளை முழுக்க ஏற்றுக்கொண்டு செயல்பட்டாலும் தடப்புரண்டு விடுகிறது சில நேரங்களில். இப்போ ரங்கசாமி அவர்கள் தமிழ்நாடு அரசியலுக்குள்ளே வருவதால் காங்கிரஸ் கட்சியின் வாக்குகள் அவருக்கு செல்லும், வன்னியர்களின் வாக்குகளும் அவருக்கு செல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரியான சாத்தியங்கள் இருக்கிறதா? சில பேரினுடைய வாக்குகள், வன்னியர் வாக்குகள் தான் அவருக்கு செல்லும். ஏன்னா வன்னியரினுடைய வாக்குகள் வந்து அந்த சமுதாயத்தில் ஒரு வலிவான கட்சியாக இருக்கக்கூடியது பாட்டாளி மக்கள் கட்சி. அதனால் அவருக்கு செல்வதற்கு வாய்ப்புகள் இல்லை. அவர்களுடைய ஒரு உடன்பாடு நட்புணர்வுன்னு தான் இவர் அந்த வாக்குகளை பெற முடியுமே தவிர அவர்கள் இல்லாமல் இவர் தனியாக பெற முடியாது. இப்போ ஒரு காலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சிக்குத்தான் எல்லா வன்னியர்களும் வாக்களித்தார்கள், ஒரு சிலரை தவிர, அப்படின்னு ஒரு நிலை இருந்தது. அது படிப்படியாக குறைந்து வருவதாக சொல்கிறார்கள். அவங்க மீது வந்து மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இல்லைன்னு தான் சொல்லலாம். நம்பிக்கை இல்லாமல் போயிடுது. இவங்க எவ்வளோ காலம்தான் நம்மளை இது பண்ணுவாங்க. அது அவங்க வலியுறுத்துவது வந்து மக்கள் தொகை, சாதி மக்கள் தொகை எடுக்கணும்னு சொல்கிறாங்க. சாதி மக்கள் தொகை எடுத்து அவங்க வந்து அதில் அந்த இது பெற வேண்டும், அந்த ஒதுக்கீடை பெற வேண்டும்னு ஒரு குறிக்கோளாக இருக்கிறாங்க. அது ரொம்ப அவங்களுடைய செயல்பாட்டுக்கு அவங்களுக்கு பிடித்தமானது. அதை வந்து நான் வரவேற்கிறேன். அதே நேரத்தில் வந்து இந்த பட்டியலின மக்களை ஒன்று சேர்த்து அவர்கள் முன்னேற்றுவதற்கு செயல்படவில்லை என்று தான் நினைக்கிறேன். இப்போ இந்த பட்டியலின மக்களும் வன்னியரின மக்களும் ஒன்று சேர்ந்தால் அந்த அந்த ஒன்று சேர்க்கிற தலைவர்கள் ஒரு உயரிய பதவி அடைய முடியும், இல்லை ஆட்சியை பிடிக்க முடியும் அப்படின்ற நிலை இருக்கிறது என்பதெல்லாம் பேசுகிறாங்களே, அது உண்மையா? அது உண்மைன்னு சொல்ல முடியாது. அது ஒரு யூகங்கள் தான் எல்லாமே பேசப்படுகிறது. அதே நேரத்தில் அது மாதிரி ஒரு சேரும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். வன்னிய மக்களும் பட்டியலின மக்களும் சேரும் போது ஆட்சியை பிடிப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் அமையும். அதே நேரத்தில் அவர்களை ஒன்று சேருவதற்கு யாரும் விட மாட்டார்கள். மற்ற அரசியல் கட்சிகளும் சரி, அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்கள் சில பேரும் சரி, அதை ஒன்றுபட விட மாட்டார்கள். அவர்கள் கூட நான் இருக்கிறதா, எனக்கு வணக்கம் வச்சவர், எனக்கு வந்து என்னை பார்த்தவொடனே இடுப்பில் துண்டை கட்டிட்டு போனவர், அவங்க வந்து என் கூட இணையாகவும் சமமாகவும் இருப்பதா ஆனால் நினச்சி அவங்க வந்து ஒதுக்கிறதுக்கு இது பண்ணுவாங்க, செயல்படுவாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி வருகிற தேர்தலில் எந்த கட்சியோடு கூட்டணி வைக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் சில நேரங்களில் பாரதிய ஜனதா கட்சி செயல்பாடுகளை எதிர்த்து பேசுகிறாங்க. அவங்களுடைய நிலை எப்படி இருக்கும் 2026? அவங்களுடைய நிலைப்பாடுகளை வந்து தற்போது யூகிக்க முடியவில்லை. ஏனென்றால் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை வந்து அவங்க
எதிர்த்தும் பேசுகிறாங்க. அதிமுகனுடைய இது வந்து கை கொடுத்து பேசுகிறாங்க. அந்த கை கொடுத்து பேசுகிற மாதிரி அவர்களுடைய பேச்சுகள் இருக்குது. அவங்க இப்பொழுது அவர்களுடைய நிலைப்பாட்டை தற்போது இன்னும் யூகிக்க முடியாது. தேர்தல் நேரத்தில் தான். ஆமாம், தேர்தல் நேரத்தில் தான் கண்டிப்பாக இது பண்ண எல்லாமே நெருங்கும் போது தான் வந்து இது தெரியும். தேர்தலுக்கு ஒரு 3 மாதமோ 2 மாதமோ இருக்கும் போது ஒவ்வொருடைய அரசியல் கட்சியினுடைய நிலைப்பாடுகளை வந்து நம்ம யூகிக்க முடியும், தெரிஞ்சிக்க முடியும், உண்மைத்தன்மைகளை புரிஞ்சிக்க முடியும். இல்லை, 10.5 விழுக்காடு தருகிறவர்களோடு நாங்கள் இணக்கமாக இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சி. இந்த கூற்று சரின்னு நினைக்கிறீங்களா? அவங்க வந்து அவங்களுடைய அதாவது என்னுடைய காரியம் நடக்கணுன்னுட்டு அவர் உறுதியாக இருக்கிறாங்க அந்த கட்சி. அதே நேரத்தில் அந்த காரியம் நடைபெற்ற பிறகு கை கழுவி தான் விட்டுடுவாங்க. அது எல்லா கட்சிகளுக்கும் எல்லா சமுதாயத்துக்கும் வந்து ஒரு சூழ்நிலை. ஆனால் அந்த ஒரு நன்றிமிக்க சமுதாயம் அந்த பட்டியலின மக்கள் இன்றைக்கும் வந்து ஒவ்வொருத்தருடைய அரசியலிலும் அவங்க இருந்தாலும் அந்த அரசியல் கட்சி தான் தன்னுடைய இதுன்னுட்டு இன்றைக்கும் வந்து தன் உயிரை கொடுத்து போராடிட்டு இருக்காங்க. அவர் கூட இருக்காங்க. அந்த கட்சிக்கு தான் வாக்களிக்கணும், அந்த கட்சிக்கு தான் வாக்கு சேகரிக்கணுன்ற ஒரு குறிக்கோளோடு இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் இணைந்து இருக்கிற அந்தந்த அரசியல் கட்சிக்காக அவங்க பாடுபடுறாங்க. இப்போ 4ஆக பிளவுபட்டிருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இணையும் அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. அதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இணையணும் உண்மையிலேயே வந்து இணைஞ்சால் நல்லா இருக்குன்னுட்டு என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஏன்னா இணைவதற்கு வந்து சில முட்டுக்கட்டைகள் இருந்து கொண்டிருக்கிறது. இணையணும், கண்டிப்பாக இணைந்தால் இந்த நாட்டுக்கும் நல்லா இருக்கும், மற்றவர்களுக்கும் கொஞ்சம் அச்சம் இருக்கும். இப்போ இணைவதற்கு தடையாக இருக்கிற முட்டுக்கட்டைகள் அப்படின்னு சொன்னீங்க. அது என்ன முட்டுக்கட்டைகள் நினைக்கிறேன்? அது வந்து தனிப்பட்ட முறையில் அதை இது பண்ண முடியாது, அது பிரித்து சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க கட்சிக்குள்ளே இருக்கிறாங்க. அவர்களுடைய பெயரை வந்து நம்ம சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு மனசு சங்கடமாக இருக்கும். என் முட்டுக்கட்டைகள்னால் இப்போ நானாகவும் இருக்கலாம், நீங்களாகவும் இருக்கலாம், அந்த கட்சியில் பக்கத்தில் உட்காந்துருக்கோம் இருக்கலாம், யார் ஒன்றாலும் இருக்கலாம். இன்றைக்கி பக்கத்தில் இருந்தவர் கூட விலகி இருக்கிறாரு. அது மாதிரி சூழ்நிலை இருக்குது இல்லைங்களா? அதுதான் முட்டுக்கட்டைன்றது நான் சொல்கிறது. இப்போ செங்கோட்டையன் கூட அவங்களோட ஒரு இணைந்து செல்லாமல் தனியாக தெரிகிறார் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதுதான் முட்டுக்கட்டைன்னு சொல்கிறேன். யார் வேணாலும் இருக்கலாம், பக்கத்தில் இருக்கிறவங்களே இருக்கலாம்னு சொல்லணும் நான். அவர் எப்படின்னா ஒரு செயல்படும் போது அவருடைய பாணியில் போய் செயல்படுறாரு. அதே நேரத்தில் வந்து தலைமையை வந்து அது மதித்து செயல்படுறாரா மதிக்காமல் செயல்படுறாரான்றது அவங்க கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கும் ஆட்களுக்கும் தான் தெரியும். அது ஏன்னா வந்து நம்ம வெளியில் நம்ம பேசிக்கிறோம், உள்ளுக்குள்ளே இருக்கிற மர்ம முடிச்சியை வந்து அவுக்கணும். அவுத்தா தான் அவருடைய நிலைப்பாடு தெரியும். இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியில் இருக்கும்போது அதில் உள்ள அமைச்சர்கள் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டார்கள். அந்த முறைகேடு விஷயங்கள்லாம் ஒன்றிய அரசின் கையில் இருக்கிறது, தகவல்கள் எல்லாம். இதை காரணமாக வைத்து இதை வைத்து மிரட்டி நீங்கள் 4 பேரும் ஒன்றாக இணைந்து விடுங்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலே இணைய வேண்டும், கூட்டணி கட்சியாக நாங்களும் இருப்போம், எல்லாம் சேர்ந்து வெற்றி பெற வேண்டும் அப்படின்ற ஒரு வேலையை செய்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியினர் அப்படின்னு சொல்கிறாங்களே. அது எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கே தெரியல. ஏன்னா எல்லா அரசியல் கட்சி எல்லாம் இருக்கிறவங்க வந்து தவறுகள், அதாவது ஊழல்களில் இது இருக்கலாம். ஒரு ரூபா வாங்கினாலும் அது வந்து ஊழல் தான். 10 ரூபா இருந்தாலும் தான், கோடி இருந்தாலும் ஊழல் தான். அந்த ஊழல்களினுடைய பட்டியல் அவங்களாண்ட இருந்தாலும் அதை வச்சு இது பண்ண முடியாதுல்ல. அவர்கள் வந்து நான் வந்து சட்டப்பூர்வமாக சந்திக்கிறேன்னு சொன்னால் அவர் இது பண்ண முடியும். ஆனால் ஒன்றாக இணையிறது நல்லதுன்னுட்டு நம்ம சொல்கிறோம். அவங்க சொல்லி இணையக்கூடாது. இவங்களா வந்து ஒன்றாக இணைஞ்சாங்கன்னா இவங்க வந்து ஆட்சியை பிடிப்பது கூட வாய்ப்புகள் அமையலாம். இப்போ எடப்பாடி அவர்கள் தரப்பில், அதாவது பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வேண்டுமானால் வைத்துக்கொள்ளலாம், ஆனால் அந்த பிரிந்து போனவர்களை இணைத்து கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்கிறதா தகவல் சொல்கிறாங்க. பிரிந்து போனவர்கள் வந்து இணைத்து கொண்டால் அவர்கள் கேள்விகள் கேட்பார்கள். அவர்கள் வந்து இது சரியில்லை அது சரியில்லை என்று அவருடைய ஒரு முடிவுக்கு அவர்கள் வந்து
முழுமையாக கட்டுப்பட மாட்டார்கள். அந்த முழுமையாக கட்டுப்படக்கூடிய ஒரு உடன்பாடுகளை ஏற்படுத்தி ஒன்று சேர வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள். அப்படி ஒன்று சேர்ந்தால் அவர்கள் ஆட்சிக்கு வந்து விடுவார்கள். ஆட்சி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இப்போது இந்த திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் அடிக்கடி அதில் உள்ள தலைவர்கள்லாம் நாங்கள் வந்து கொள்கை கூட்டணி, நாங்கள் ஒன்றாக இருக்கிறோம், நாங்கள் பலமான கூட்டணி அப்படின்னு அடிக்கடி சொல்கிறாங்களே, அதற்கான காரணம் என்ன? எந்த கட்சி சொல்றதுன்னு சொல்றீங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தில் எல்லா கட்சி இருக்கிற கட்சி. திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஒரு வலிவான கூட்டணியை வந்து ஆரம்பத்தில் அமைச்சு வெற்றி பெற்றுட்டாங்க அவங்க. அந்த கட்சிகள் எல்லாம் வந்து அந்த கட்சிகளை அரவணைத்து செல்கின்றார். இந்த கட்சிகளை நம்ம விட்டோம்னா நம்மளுடைய வெற்றி வாய்ப்புகளுக்கு வந்து ஒரு இழப்பு ஏற்படும். அதனால் வந்து இவர்களை வந்து நம்ம அரவணை செல்லணுன்ட்டு நல்ல முறையில் வந்து தற்போதைய அந்த கட்சியினுடைய தலைவர், முதல்வர், தமிழ்நாட்டினுடைய முதல்வர் அவர் வந்து ஒரு நல்ல செயலில் வந்து இருக்கிற அந்த கட்சிகளை வந்து கட்டுக்கோப்போடு வந்து வச்சுருக்காரு, கூட்டணி கட்சிகளை. அவர்கள் வந்து ஏதாவது சொன்னால் கூட அது என்னன்னு உடனடியாக கவனிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி அதை வந்து சரிப்படுத்திடுறாரு. இப்போ திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருக்கிற சில கட்சிகள், அந்த கட்சிகளில் இருக்கிற சில தலைவர்கள் வந்து அடுத்து வர்ற தேர்தலில் வெற்றி பெற்று விட்டால் ஆட்சியில் பங்கு வேண்டும் அப்படின்ற ஒரு குரலை கொடுக்கிறார்கள். இப்போது நம்ம வந்து ஒன்று சொல்லுவோம், நம்ம 10 பேர் இருக்கிறோம், எனக்கு வந்து 10 பேரில் வந்து 3 பேர் இருக்கிறவங்களுக்கு வந்து தலைமை பதவி வேணும்னு கேட்டால் நம்ம கொடுக்க முடியுமா? ஒரு நடைமுறையிலே சொல்கிறோம் நம்ம. அது மாதிரி வந்து ஆட்சியில் பங்கு, இந்த ஆட்சி அமைவதற்கு அந்த அரசியல் கட்சி தான் முழுமையான காரணம், அந்த கூட்டணி தான் நமக்கு முழுமையான காரணம் என்பது என்ற நிலைப்பாடு வரும்போது அவர்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுக்கலாம். அதாவது இப்போ தலைமை பொறுப்பு, முதலமைச்சர் பொறுப்பு அதை கொடுக்கலாம். ஆனால் இப்போ 10ல் 7 பேர் ஒரு கட்சியில் இருக்காங்க, இன்னொரு 3 பேர் ஒரு கட்சியில் இருக்காங்கன்னும் போது இந்த 3 பேருக்கான ஒரு பகுப்பாக ஒரு அமைச்சர் அந்த மாதிரி கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அது வந்து அந்த ஆட்சி அமையக்கூடிய சூழ்நிலையில் வந்து அந்த ஆட்சி அமைக்கக்கூடிய தலைவர் அவர் மனது வைத்தால் தரலாம். இப்போ திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் எந்த கட்சியோடு கூட்டணி வைத்து போட்டியிட்டு வெற்றி பெற்றாலும் கூட அவர்களுக்கு வந்து அமைச்சர் பதவி கொடுப்பதே இல்லை. அப்படி தான் இது வரைக்கும் இருக்குது. உண்மைதான். அதுதான் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் அப்படின்னு அவங்க தரப்பில் சொல்கிறாங்க. ஆனால் சில கட்சிகள் வந்து எங்களுக்கு அமைச்சர் பொறுப்பு வேணுன்றாங்க. இது வந்து ஒரு மோதலாகி இந்த கூட்டணி உடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இது எப்படின்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்க, முதல்ல சொன்னீங்க, மதிப்புக்குரிய ஆர் ராஜா அவர்களும் கோ செழியன் அவர்களும் இது வந்து இருந்தாங்க அந்த சமுதாயத்தில்னு சொல்கிறீங்க. அவர்கள் வந்து ஏற்கனவே நம்ம கலைஞர் அவர்கள் இருக்கும்போது கூட இருக்கும்போதிலிருந்து அவங்க ரொம்ப காலமாக அந்த கட்சி பணியில், ஆட்சி பணியில் பணியாற்றியிருக்கிறார்கள், பணி செய்வதற்கான வாய்ப்புகளை பெற்றிருக்கிறார்கள். அதனால் வந்து அவங்கள வச்சு நம்ம இதை முடிவு எடுக்க முடியாது. அவங்களுடைய என்னோட கேள்வி அது அல்ல. என்னன்னு கேட்டிங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்திருக்கிற கூட்டணி கட்சிகள் இந்த கட்சி ஆட்சி அமைக்க போகும்போது அந்த கூட்டணி கட்சிகளும் எங்களுக்கு அமைச்சர் பதவி வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க கேட்குறது அவங்களுடைய உரிமை. அதை இவங்க கொடுப்பாங்களான்னு கேட்குறாங்க. அது அவர்கள் கேட்பது அவர்கள் உரிமை. இவர்கள் விருப்பப்பட்டால் கொடுக்கலாம், ஆனால் கொடுக்க வேண்டும் என்பது கட்டாயம் இல்லை. விருப்பப்பட்டால் கொடுக்கலாம். ஏன்னா அவர்கள் வந்து மெஜாரிட்டி குறைவாக இருக்கக்கூடிய கட்சிகள். ஒரு 100 சீட் இருக்குன்னா அதில் வந்து ஒரு 40 சீட்டாவது இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து அமைச்சர் பதவியில் வந்து ரைட்டாக வந்து அவங்க உரிமை கேட்க. தேர்தலுக்கு முன்பதாக, அதாவது எல்லா கட்சிகளும் கூட்டணிகளில் இணைந்த பிறகு நீங்கள் இந்த மாதிரி எங்களுக்கு வந்து அமைச்சர் பதவி கொடுத்தா நாங்கள் இணைவோம், இல்லாவிட்டால் அதை வந்து நாங்கள் பரிசீலிப்போம்ன்ற நிலைக்கு வந்துட்டாங்கன்னா அப்போ இந்த பலமான கூட்டணி உடைவதற்கான நிலை வந்துடும்ல, உடையிற நிலை கண்டிப்பாக அது மாதிரி அமைஞ்சிடும். அவங்க வந்து இந்த வலுவான கூட்டணியை வந்து பிரிஞ்சதுன்னா வெற்றி வாய்ப்புகள் வந்து இழக்க நேரிடும்.
அதனால் வந்து அந்த நேரத்தில் வந்து அவங்க சிந்திப்பார்கள், இவர்களுக்கு ஆட்சியில் வந்து நம்ம ஏதோ பங்கு கொடுக்க முடியுமா என்று அவங்க ஆலோசனை செய்து முடிவெடுப்பார்கள். திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து பெண்களை நம்புகிறது. இப்போ புரட்சித் தலைவர் இருக்கிற வரைக்கும் பெண்கள் வாக்குகள்லாம் இங்கே அதிகமாக போனது. ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்ற பிறகு பெண்களுக்கான நிறைய திட்டங்களை கொண்டு வந்து அதை நடைமுறைப்படுத்தி இருக்கிறார். ஆகவே பெண்களுடைய வாக்குகள் எல்லாம் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு தான். அந்த நம்பிக்கையில் தான் 200 தொகுதியை வென்றெடுப்போம் அப்படின்னு சொல்கிறாரு முதல்வர். அப்படின்னு அது கூட ஒரு உண்மையாக இருக்கலாம். ஏனென்றால் இப்பொழுது காலகட்டத்தில் இவருடைய ஆட்சி காலத்தில் பெண்களுக்கு நிறைய சலுகைகளும் நிறைய உதவிகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக பேருந்தில் செல்றதுக்கு இலவசமான ஒரு இது, பெண் குழந்தைகள் படிப்பதற்கு, உயர்கல்வி படிப்பதற்கு அவர்களுக்கு உரிமை தொகை, அதே போல் வந்து மாணவர்களுக்கு கொடுக்குறாங்க. மாணவர்கள் வந்து பெண்களுக்கு வந்து நிறைய பல விளையாட்டு இதில் கூட மகளிர் தினத்தில் கூட பல விஷயங்கள் அவர் சொல்லியிருக்காரு. மகளிருக்கு வந்து இந்த இது செய்கிறதுனால மகளிர் வாக்குகள் அனைத்தும் வந்து நமக்கு கிடைக்கின்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கிறாரு. அது வந்து கிடைக்கணும்னு நானும் சொல்கிறேன். அப்படி ஒரு சரியான முறையில் மகளிருக்காக உதவி செய்யும் போது கண்டிப்பாக அந்த மகளிர் வாக்கு அவருக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறேன். இவ்வளவு நேரமும் உங்களது நேரத்தை தமிழன் தொலைக்காட்சிக்கு தந்து உங்கள் கருத்துக்களை மக்கள் முன் தந்தமைக்கு எங்களது நன்றியை தெரிவித்து. நன்றி. தமிழன் டிவியினுடைய நிர்வாகிகளுக்கும் என்னை பேட்டி எடுத்த தங்களுக்கும் நேயர்களுக்கும் மிக்க நன்றி. நன்றி.